ஜெயிக்கவும். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயில் வார்த்தைகளும் யாவரும் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. இந்த வாசல் கேட்ட பகுதியிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த பகுதியானது ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்கும் போது அப்பத்தை எடுத்து பிட்டு சீடர்கள் கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த திராட்சை ரசத்தை கொடுத்து என்ன சொன்னார், இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது எந்த சமயத்தில் நடைபெற்றது என்றால் பஸ்காவை ஆசரிக்கும் போது நடைபெற்றது. இந்த பஸ்காவானது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை குறிக்கக்கூடியது. இதை நினைவு கூறும்படி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் எதை நினைவு கூற வேண்டும்? இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, அவர் நாம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் அவரை நினைவு கூற வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறார். பந்தியில் பங்கு பெறுவது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளையே அதை கேட்ட நாம் எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்றால் 1 பேதுரு 1:19 கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதை நாம் நினைவு கூற வேண்டும். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். எப்படியெல்லாமல் இருந்த நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 2வதாக யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரோடு நாம் அவருடைய பிள்ளை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதை நினைவு கூற வேண்டும். 2வதாக நாம் அவருடைய பிள்ளை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எவ்வளவுதான் தவறு செய்தாலும் தகப்பன் தன் பிள்ளையை மன்னித்து ஏற்றுக்கொள்வது போல ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரே, நாம் அதை நினைவு கூற வேண்டும். 1 யோவான் 2:25 வாசிப்போம். 1 யோவான் 2:25 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்மை மீட்பது மாத்திரமல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை அளிப்பதை நாம் என்ன பண்ண வேணும்? நினைவு கூற வேண்டும். லூக்கா 22:19 வாசிப்போம். லூக்கா 22:19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் பஸ்காவை ஆசரித்த பகுதியானது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது, மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் உள்ளது, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. மாத்திரமல்ல, நாம் இன்று வாசிக்கிட்ட 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா 22:19 இது உங்களுக்காக கொடுக்கப்பட இந்த சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் அவருடைய அப்பத்தை எடுத்து கொடுத்து இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அப்படி அவர் திராட்சை கொடுத்து இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். இதை வாங்கி உண்ணுங்கள் என்றார். அப்படியானால் நாம் ஒரு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் அப்படியே சாப்பிட முடியுமா? ஒரு மனுஷனுடைய இரத்தத்தையும் குடிக்க முடியுமா? சரீரத்தை நாம் அப்படியே சாப்பிட முடியுமா என்றால் அது முடியாத காரியம். அவர் எதை உருவப்படுத்தி சொல்கிறார் என்றால், யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். அந்த ஜீவ அப்பமும் வாங்கியிருக்க ஆண்டவரை நாம் உண்ண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்.
அது மாத்திரமல்ல, யோவான் 6:55 நானே வானத்திலிருந்து இறங்கிற ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த மாம்சத்தை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மாம்சத்தை அவர் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் அந்த மாம்சத்தை புசிக்க முடியுமா? அப்படியானால் அந்த மாம்சம் என்றால் என்ன? இயேசுவின் சரீரமாகி மாம்சம் என்றால் என்ன? யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக உலகத்திலே வந்தார். அப்படியானால் நாம் இயேசுவின் மாம்சத்தை உண்ண வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை நாம் உண்ண வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொன்ன கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அவர் சொன்ன போதனைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இயேசுவின் போதனைகள் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட போதனைகளை நாம் கேட்டு நடப்பதுதான் ஆண்டவருடைய சரீரத்தை புசிப்பதற்கு சமானமாகும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நற்கரை எடுக்க நாம் பந்திக்கு செல்லும்போது நாம் இதையெல்லாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் சொன்ன போதனைகளெல்லாம் நினைவு கூற வேண்டும். மத்தேயு 5:23-24 மத்தேயு 5:23-24 ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரன் குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஒரு காணிக்கையை செலுத்த போகும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் சகோதரனுடைய உனக்கு ஏதாவது குறை என்று உண்டு என்று நினைவு கூர்ந்தால் அங்கே தானே பலிபீடத்தண்டேலே காணிக்கை வைத்து விட்டு போய் முதலாவது போய் ஒப்புரவாகிவிட்டு அதன் பின்பு தான் வந்து பலி செலுத்த வேண்டும் என்று அங்கே காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை விடுகிறார். ஆனால் அப்படி காணிக்கை செலுத்துவதற்கு இவ்வளோ கட்டளை என்றால் நாம் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட்ட முன்னால் செல்லும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எல்லோரோடும் ஒப்புரவாகி இருக்க வேண்டும். எல்லோருடன் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். எல்லோருடனும் நாம் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவனே சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாய் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 5:44 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது ஒரு கடினமான வார்த்தைகள். நம்மால் தனிப்பட்ட முறையிலே செய்ய முடியாது. ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்ம எத்தனை பேர் சத்துருக்களை சிநேகிக்கிறோம்? நம்ம கூட நம்ம சிநேகமாக இருக்கிறவங்களை நம்ம சிநேகிப்பது எளிது. நம்மகிட்ட பாசமாக இருக்கிறவங்ககிட்ட பாசத்தை காட்டலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உங்கள் சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மால் முடியுமா என்றால் முடியாது. ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற இருக்கிற நாம் அவர் எப்படி அவர் சத்துருக்களையெல்லாம் மன்னித்தாரோ, அவர்கள் சத்துருக்களையெல்லாம் அவர் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிப்போமா என்றால் இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் நாம் பதிலுக்கு சபிக்கலாம் கூட அவங்க வர்ற வழியை பார்த்துட்டு வேறு வழியாக திரும்பி போயிடுவோம். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து சாபம் போடுவான். அவன் முன்னாடி நம்மையே போய்கிட்டு நாம் ஒதுங்கி செல்வோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறார். நீ நாசமாக போக அப்படின்னு வந்து நம்மளை சொன்னான்னா கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்க வேண்டும் நம்ம சொல்ல வேண்டும். இப்படி நம்ம சொல்ல முடியுமா என்றால் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுது சொல்ல முடியும்? ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதை நாம் சொல்ல முடியும். அடுத்ததாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ரமோஷனையோ அல்லது ஒரு நம்மை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் சொல்கிறார்.
நம்மை எதிர்த்து நமக்கு துரோகம் பண்ணுறவருக்கு என்ன பண்ணலாம்? நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை நிந்தித்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணணும். நம்ம பற்றி அவதூறாக யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணோம். நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணாமல் என்ன பண்ணோம்? அமைதியாக போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தான் ஆண்டவருடைய சரீரத்தை புசிப்பதற்கு சமானமாகும். மத்தேயு 7:3-4 வசனங்கள் வாசிப்போம். மத்தேயு 7:3-4. நீ உன் கண்ணிலிருந்த உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலிருந்த துன்பத்தை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது தப்படி. நாம் அநேகருக்கு தான் இருக்கிறோம். நம்மை பார்த்து நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்ப்பதில்லை. அடுத்தவங்ககிட்ட என்னென்ன குறை இருக்குது? நம்மகிட்ட எவ்வளோ பெரிய குறைகள் இருக்கலாம். ஆண்டவர் இதுக்கு முன்னால் சொன்ன சத்துருக்களை சிநேகிப்பது, அதிலே நாம் குறைகள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ முதலாவதாக உன்னை பார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார். அடுத்தவங்களில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார். நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்ககிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை தான் பெருசாக பார்க்குறோம். நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளத்திலும் நான் நினைத்து பார்ப்பதே இல்லை. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? முதலாவதாக உன்னில் காணப்படுகிற உத்தரத்தை எடுத்து போட வேண்டும். மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று ஈஸியாக சொல்லிடுறோம். அவன் அந்த தப்பு பண்ணியிருப்பான், எந்த தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஆனால் நம்மிடம் எவ்வளோ குறைகள் காணப்படுகிறது? நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நம்மள்கிட்ட காணப்படுகிற குறைகளை மற்றவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று நாம் நினைத்தே பார்ப்பதில்லை. மத்தேயு 7:12 வாசிப்போம். இது வேதாகமத்தில் காணப்படக்கூடிய ஒரு கோல்டன் ரூல். மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். மற்றவர்கள் நம்ம மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் முதலாவதாக அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நாம் வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவரிடமிருந்து பெறப்பட்ட இந்த வார்த்தையின்படி நாம் மற்றவர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்த்தால் நாம் அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் ஒருவருக்கு விட்டு கொடுத்து, குடும்பம் என்றால் தனிப்பட்ட குடும்பம், ஃபேமிலியாக இருக்கலாம், சபையாகிய குடும்பமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அங்கே சில சச்சரவுகள் வருவது இயற்கை. ஆனால் அவற்றை பெரிதுபடுத்தாமல் அதை நாம் என்ன பண்ணணும்? நாம் பெருசுப்படுத்தணும்னா நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவர்கள் பெருசுப்படுத்துவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? நாம் அவர்களை மன்னித்து, ஒருத்தர் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த தப்பை நம்ம குற்றத்தை சொல்கிறத விட அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அல்லது அந்த குற்றங்கள் என்னிடம் காணப்படுகிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் என்ன பண்ணலாம்? நம்மை திருத்திக் கொள்ளலாம். மற்றவர்களை நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்றால் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். இயேசுவின் சரீரமாகிய அப்பமத்தை புசிக்க இருக்கிற நாம், ஜீவ அப்பம் என்று சொன்ன இயேசுவின் சரீரத்தை புசிக்க இருக்கிற நாம், அந்த ஜீவ அப்பமாகிய வார்த்தையிலிருந்து இறங்கின அந்த அப்பம் வசனம் என்பதை உணர்ந்து அந்த வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 26:28 வாசிப்போம். மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஆண்டவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற நாம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார், ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார். தேவாதி தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன்
மனுமக்களாகிய நம்மை, அற்ப பதர்களாகிய நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்கள் ஆண்டவராக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு மேய்ப்பன், நீங்கள் என்னுடைய ஆடுகள் என்று சொல்கிறார். மேய்ப்பனுக்கு ஆடுகள் கீழ்ப்படிந்து நடப்பது போல நாமும் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளையாக மறுபடியும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்யக்கூடிய உடன்படிக்கை என்ன? பழைய உடன்படிக்கை என்ன? யாத்ரா 34:28 மோசே 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். பழைய உடன்படிக்கை என 10 கற்பனைகள். ஆனால் ஆண்டவர் சொன்ன புதிய உடன்படிக்கை மத்தேயு 22:37 40 வரை வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். பின்பு அதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை, பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். மொத்தத்தில் கடவுளிடமும் அன்பு கூற வேண்டும், மனிதர்களோடு அன்பு கூற வேண்டும். இயேசுவின் பந்தியிலே பங்கு பெற இருக்கிற நாம், பங்கு பெற்று கொண்டிருக்கிற நாம், இதையெல்லாம் இந்த கட்டளைகளெல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோமா? இந்த உடன்படிக்கையை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், இது புது உடன்படிக்கைக்கூடிய இணைய ரத்தம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் புது உடன்படிக்கைக்குரிய அந்த இரத்தத்தினால் நாம் நம்முடைய உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை நாம் திரும்ப சீர்தூக்கி பார்த்து அந்த ஒப்பந்தத்தை மீறுகிறோமா இல்லை அதன்படி நடக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், மற்றவர்களோடு அன்பு கூற வேண்டும். இருக்கிற திருச்சபையில் இருக்கிற எவ்வளோ பேரோட நம்ம அன்போடு இருக்கிறோம்? எவ்வளோ பேர் நம்ம பார்த்து பேசுகிறோம்? இல்லை நம்ம தெருவில் இருக்கிற எத்தனை பேர் கூட நம்ம அன்போடு இருக்கிறோம்? இல்லை நம்ம சொந்தக்காரங்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட அன்போடு இருக்கிறோம்? ஒரு சின்ன பிரச்சனைக்காக உடன்பிறந்தவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? நான் செத்தா கூட உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம விரோதமாக இருக்கிறோம். நாம் கூடி வருகிற இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பேராவது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமாலாம் தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம உட்காரும் போதே நம்ம பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் தான் உட்காரோம், தெரியாதவங்க பக்கத்தில் உட்காரது இல்லை. அவர்களோடு நாம் எப்பொழுது நாம் பேசி பழக போகிறோம்? அவர்களோடு எப்பொழுது நாம் அன்பு செலுத்த போகிறோம்? நாம் அனைவருடனும் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் கூட கர்த்தரின் பந்தியாகிய அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக்கொள்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதை நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெற இருக்கிற நாம், பங்கு பெற்று கொண்டே இருக்கிற நாம் எதையெல்லாம் நினைவு கூர்ந்துவிட்டு அந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்றால், நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். தேவனோடு உள்ள அப்பா பிதாவே என்ற உறவை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நித்திய ஜீவனை பெறுவதற்கான உறுதியை நாம் நினைவு கூற வேண்டும். அனைவருடன் ஒப்புரவாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நினைவு கூறுதல் என்றால் ஆங்கிலத்தில் ரிமெம்பர் என்று சொல்லுவோம். ரீமெம்பர், திரும்ப மெம்பர்ஷிப் ஆகுது. எங்கெல்லாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப் கட்டாக இருக்கிறதோ அதையெல்லாம் ரீமெம்பர் செய்து, அதாவது ரிமெம்பர் செய்து திரும்ப நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்து, நம்முடைய ஐக்கியத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் ராப்பத்தில் பங்கு பெறும்போது அதற்கு முன்பதாக நாம் நம்முடைய மெம்பர்ஷிப்பை திரும்ப புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு உள்ள மெம்பர்ஷிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு உள்ள மெம்பர்ஷிப்பை, அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் ரிமெம்பர் என்று சொல்கிறார். நாம் அப்படிப்பட்ட வாக்கியங்களை நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதன்படி நடக்கிறோமா என்பதை மீண்டும் ஒரு முறை கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.